البركة والقرآن فيك الخير والإحسان شهر الرحمة والغفران. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله جل في علا في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يعدكم الله إحدى الطائفتين أنها لكم وتودون أن غير ذات الشوكة تكون لكم ويريد الله يحق الحق بكلماته ويقطع دابر الكافرين. وبالسند المتصل مني إلى الإمام الحافظ أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله عنه وأرضاه قال: حدثنا أبو نعيم قال حدثنا إسرائيل عن مخارق عن طارق بن شهاب عن عبد الله بن مسعود رضي الله عنه يقول: شهدت من المقداد بن أسود مشهدا لأن أكون معه أحب إلي مما عدل به. الحديث أخرجه الإمام البخاري في الصحيح. சர்வ உலகிலே அல்லாஹு தாலாவுடைய தீன் எப்பொழுதும் ஓங்கும் என்ற பாரிய படிப்பினையும் பாடத்தையும் உலகத்துக்கு வழிகாட்டிய தினம் பதிலுடைய நேரமாகும். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் போட்டி போடும் பொழுதெல்லாம் இந்த பூலோக உலக வரலாற்றிலே மெய்ஞானம் ஜெயம் பெற்றது என்ற வரலாற்றை தான் படைத்திருப்பதை பார்க்கின்றோம். 15 வருடங்களாக ஆயுதங்களை தாங்காத, சண்டை என்ற எதிர் அணிகளை காணாத முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹு தாலா ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு 2வது ஆண்டிலே அல்லாஹ் பத்ர் என்ற முதலாவது போர்க்களத்தை அல்லாஹ் தியாகத்தில் இறக்க வைத்தான். உண்மையிலே மக்கமா நகரத்தில் பல்வேறுபட்ட தியாகங்களுக்குள் சஹாபாக்களும் நபியர்களும் சிக்குண்டு வதங்கி வாடிக்கொண்டிருந்தார்கள். பல்வேறுபட்ட முடக்கங்களை தனது பிரச்சார பணியிலே சந்தித்தார்கள். காபாவுக்குள்ளே அல்லது காபாவில் சொல்வதற்கு முடியாமல் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு கூட கஷ்டப்பட்டார்கள். குறைஷிகள் நபி அவர்கள் தொழும் பொழுதெல்லாம் ஒட்டகத்தின் குடலையும் அங்கே சாணிகளையும் இரத்தத்தையும் தனது தலைக்கு மேல் போட்டு வேதனைப்படுத்துவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கஷ்டமாக வந்து எடுத்து நபி அவர்களை துப்புரவு செய்வார்கள். இந்த நேரத்திலே தான் அன்று மாணவி சுதாசர்கள் கேட்ட பிரார்த்தனை: அல்லாஹும்ம அலைக்க பி குறைஷின், யா அல்லாஹ், இந்த குறைஷிகளுக்கு பாதகமான நிலையை நீதான் ஏற்படுத்துவாயா என்று 3 தரம் துவா செய்தார்கள். அங்கே சிலர்களை மாணவி சதாசர்கள் பேரை குறிப்பிட்டு பிரார்த்தனை செய்தார்கள். உத்பா, ஷைபா, இப்படியான ஹிஷாம் போன்றவர்களை இந்த தீனுக்கும் நபிக்கும் வேதனை செய்கின்ற மக்களை அல்லாஹ் நீயே பார்த்து கொள்வாயாக என்று அல்லாஹிடத்திலே கண்ணீர் மகிழ பிரார்த்தனை செய்தன் விளைவும் அபூ தாலிப் என்ற கணவாயில் 3 வருடங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு உண்வதற்கு சாப்பாடு என்று, குடிப்பதற்கு உணவு பானம் என்று தத்தளித்தார்கள். இப்படியான கசப்பான வாழ்விலே சந்திக்க முடியாத பல்வேறுபட்ட வருத்தங்களை மக்கமா நகரத்தின் வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் சந்தித்தார்கள். அல்லாஹு தாலா தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத்தின் பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்து 1வது ரமலான் ஆண்டிலிருந்து அல்லாஹு தாலா 2வது ரமலான் ஆண்டு வரைக்குமான 8 யுத்தத்துக்கான முன் அடையாளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். சிறு சிறு இடங்களிலே காவிரிகளை சந்திக்கின்ற நிலைகளை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தினான். ஆகவே அதன் அடிப்படையில் தான் அபூ சுஃபியானும் அவருடைய படைகளுமாக 40 பேர்கள் கொண்ட படை ஷாமுக்கு சென்று கொள்வனவு செய்து வியாபார சரக்குகளோடு வருகின்ற செய்தியை மாணவி சிவதாசர்கள் கண்டு கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். ஆகவே
40 பேர்களை இடைமறித்து மதீனாவின் வழியாக செல்லும் பொழுது அந்த பொருட்களை பறித்து அல்லாஹு தாலா எங்களுக்கு உபயோகிப்பதற்காக அதை வசமாக கருதி கொள்ளலாம் என்று சஹாபாக்களும் நபியவர்களும் திட்டமிட்டு இந்த வியாபார குழுவை இடைமறிப்பதற்காகத்தான் ஆரம்பித்து திட்டமிட்டார்கள். உண்மையிலே அபூ சுஃபியான் இந்த செய்தியை கேள்வியுற்று மக்கமா நகரத்துக்கு லம்லம் என்ற அவருடைய தோழரிடம் கடிதத்தை அனுப்பி உதவி படைகள் கோரும் பொழுதுதான் அங்கே 1300 படைகளாக சேர்வதை பார்க்கின்றோம். இந்த கடிதம் சென்றதற்கு பிறகு உதவி படைகள் வருவதற்கு முன்பதாக மீண்டும் ஒரு கடிதத்தை அபூ சுஃபியான் எழுதுகிறார். நீங்கள் யாரும் வரவே தேவையில்லை, நாம் செங்கடல் ஊடாக வியாபார சரக்குகளோடு பாதுகாப்பாக தப்பி செல்கிறோம் என்று அவர் கடிதம் எழுதிய நேரத்திலும் கூட அபூஜஹில் போன்றவர்கள் தனது ஒன்பத்தனத்தினால் விடாப்பிடியாக இல்லை, பத்ர் என்ற இடத்திலே நாம் யுத்த காலத்தை உருவாக்கத்தான் வேண்டும், சண்டை பிடிக்கத்தான் வேண்டும் என்று அங்கே அவர் விடாப்பிடியாக நின்றார். அல்லாஹு தாலா முதலாவது தோல்வியாக காஃபிர்களுடைய ஐக்கியத்தை அல்லாஹ் உடைத்தான். 1300 பேர்கள் இருந்த குழு 300 பேர்களை கொண்டு அஹ்னக் என்ற காஃபிர் பிரிந்து கொண்டு மக்காவுக்கு சென்று விட்டார். இந்த நேரத்திலே தான் 1000 பேர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலே அபூ சுஃபியானுடைய வியாபார சரக்கு என்பது சாதாரண விடயம் அல்ல. 1000 ஒட்டகைகள் வியாபார பொருட்களுடன் நிறைந்தும் 50,000 தங்க பொற்காசுகள் நிறைந்த பாரி ஒரு சொத்தோடு தான் திரும்பி வந்தார்கள். அல்லாஹு தாலா வெறும் உலகத்தை மாத்திரம் சுவீகரித்து இந்த தீனை உலகத்தில் பிரகடனப்படுத்த விரும்பவில்லை. மாறாக தியாகத்திலே அல்லாஹின் பக்கம் கையேந்தி சாலைப்பட்டு இறைஞ்சி அல்லாஹிடத்திலே உதவி கேட்டுத்தான் இந்த தீனை உலகத்தை உயிர்ப்பிக்க அல்லாஹ் விரும்பியதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றார். ஆகவேதான் அல்லாஹுடைய ஏகத்துவம் எப்பொழுதும் இறை நிராகரிப்புடைய அடிப்படையை உடைத்து தள்ளும் என்பதற்கான பாரிய சான்றாக அல்லாஹு தஆலா பத்ருடைய யுத்தகலத்தை அல்லாஹ் உருவாக்கினார். அந்த வகையில் தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்திலிருந்து உதவிப்படையாக வந்து சேர்ந்துள்ள இந்த 1000 பேர்களோடு யுத்தம் செய்வதற்கான மஷூராக்களை சஹாபாக்களிடம் கேட்டார்கள். இந்த நேரத்திலே தான் அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு போன்றவர்கள் ஆலோசனையை தாராளமாக வழங்கினார்கள், உடன்பாடை தெரிவித்தார்கள். என்றாலும் அன்சாரி தோழர்களோடு நபியவர்கள் மக்கமா மதீனா நகரத்தில் வருகின்ற நேரத்திலே பையத்துல் அகபா சானியா 2வது சத்திய பிரமாணத்தின் நேரத்தில் மதீனாவுக்குள் உதவி செய்வதற்குத்தான் சத்திய பிரமாணம் செய்திருந்தார்கள். இது பத்ர் என்பது மதீனாவிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற இடமாகும். ஆகவே நம்பிக்கையாக நாணயமாக நடக்க வேண்டிய நபி இப்பொழுது அன்சாரிடம் மீண்டும் மஷூரா கேட்கிறார்கள். மதீனாவுக்கு வெளியே செல்கின்ற ஒரு தியாகத்தின் அரணுக்காக நீங்கள் எவ்வாறு கை கொடுக்க தயார் என்பதை முழுமையான விருப்பத்தை கேட்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் சாதின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நீங்கள் பஹ்ரைன் நாட்டில் இருக்கின்ற கடலுக்கு அங்கால் சென்று எங்களுடைய குதிரைகளோடு பாய்வதற்கு சொன்னாலும் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கின்றோம். அதுக்குத்தான் பர்குல் கிமாத் என்ற இடத்தை சுட்டி காட்டார்கள். சாதின் முஆத் ரலியல்லாஹு, மிக்தாத் அஸ்வத் ரலியல்லாஹு தாராளமாக மாஷா அல்லாஹ் அபிப்பிராயங்களை சொல்றார்கள். ஆகவே அன்சாரி தோழருடைய மனப்பூர்வமான திருப்திகரமான அபிப்பிராயத்தை எடுத்துக்கொண்டுதான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய யுத்த காலத்திலே இறங்கினார்கள். அல்லாஹு தஆலா வெற்றிக்கு மேல் வெற்றியாக அல்லாஹ் கொடுத்தான். 1000 பேர்களோடு முகம் கொடுப்பதற்கு 313, 314, 317 என்ற அறிவிப்பின் வித்தியாசத்தின் அடிப்படையிலே சிறு தொகையாகவே முகம் கொடுத்தார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே சஹாபாக்கள் இப்படியான ஒரு கூடிய எண்ணிக்கையோடு எதிரிகளை சந்தித்த வரலாறு கிடையாது. ஆகக்கூடியது இந்த யுத்தத்துக்கு முன்பதாக சஹாபாக்கள் சந்தித்ததெல்லாம் 200 பேரை கொண்டதாகத்தான் இருந்தது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மதீனா மாநகரத்தின் அன்சாரிகள் 231ஆகவும் முஹாஜிர்கள் 80ஆகவும் இணைந்து மாஷா அல்லாஹ் 300 சொச்சம் சஹாபாக்கள் சந்தித்த ஒரு களமாக அல்லாஹு தஆலா மாற்றினார். உண்மையிலே அல்லாஹு தஆலா முதலாவதாக மழையை பொழிய வைத்து அல்லாஹ் அந்த புவிய நிலையை சீர்படுத்தினார். சூடான நிலங்கள் குளிர்படுத்தி தேவையான
சிறு சிறு துளை மலைகளாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதே மலையை காஃபிர் அணிகளுக்கு அடைய மலையாக அல்லாஹ் பொழிய வைத்தான், கடும் மலையாக அல்லாஹ் பொழிய வைத்தான். அவர்கள் இருக்கின்ற இடத்தை தாண்டி முன்னேறி வர முடியாத நிலைக்கு முடக்கப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹாலா மலையை பொழிய வைத்தான். இது இறைவன் கொடுத்த முதலாவது உதவியாகும். அது மாத்திரமல்லாமல் மலக்குமார்கள் சஹாபாக்குடைய தோற்றத்தில் இறங்கி உலகத்திலே அவர்கள் வாழேந்தி யுத்தம் செய்தார்கள். அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னை சிறை கைதியாக பிடித்து வருகின்ற நேரத்திலே அன்சாரிகளை சார்ந்த ஒரு சிறிய சஹாபிதான், மிக கட்டையான சஹாபிதான் பிடித்தார்கள். நபியத்தை சொன்னார்கள், யார் சொல்லலாம், அன்று பதரிலே என்னை சிறைப்பிடித்தது இவர் அல்ல, செம்நிறமான குதிரையிலே வெள்ளைக்கு வாசியான செம்நிற தோற்றத்தில் ஒரு பெரிய மனிதர் தான் என்னை பிடித்தார். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் பிடிப்பதை போன்று வெளிப்படை இருந்தாலும் மலக்குமார்களும் களத்தில் நேரடியாக இறங்கி அல்ஹம்துலில்லாஹ் உதவி செய்தார்கள். இப்படியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோடும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவோடும் தோளுக்கு தோளாக நின்று அல்ஹம்துலில்லாஹ் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மழை பொழிந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் மரத்தின் கீழ், மரத்தின் அடிவாரத்துக்கு கீழ் அவர்கள் தஞ்சம் புகுந்து மலையிலிருந்து பாதுகாக்க தேடும் நேரத்தில் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு விடிய விடிய துவா பிரார்த்தனை இருந்தார்கள். சுஜூதிலே செய்த துவா தான் மேலுக்கு போத்திய போர்வை, அந்த துவாவுடைய அசைவினால், தோல்பிஜம் அசைந்ததினால் போர்வை கீழே விழுந்தது. இதையெல்லாம் சஹீஹ் புகாரி பேசுகின்ற வரலாறாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சிறிய எண்ணிக்கையான நாங்கள் இந்த பெருந்தொகையான காஃபிரோடு எப்படி சந்திக்கலாம் என்ற உள்ளத்தில் பயம் இருந்தது. அந்த உளவியல் ரீதியாக அல்லாஹ் அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்தான். அதுதான் என்றும் இல்லாத ஒரு சிறு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது நிம்மதியான தூக்கம், தூங்கினார்கள். அந்த தூக்கத்தோடு மனதுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தான். இப்படியாக ரொக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு உடைய வாள் உடைந்து விட்டது. மாணவி ஸல்லல்லாஹு ஒரு கம்பத்தில் எடுத்து கொடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர் கைக்கு எடுக்கும் பொழுது வாளாக மாறி வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக மேலார்களே, சகோதர நேயர்களே, அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்கும் இஸ்லாமிய வீரர்களுக்கும் கொடுத்த ஒரு சன்மான பரிசாக இந்த பத்ருடைய தியாகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா எப்பொழுதும் ஈமானிய கொள்கையோடும் அல்லாஹ் பக்கம் பரம் சாட்டுகின்ற கொள்கையோடும் வாழ்ந்து இந்த இரண்டு உலகத்திலும் ஜெயிக்கின்ற நல்மக்களாக ஆக்கிடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.